சாமி, ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்து அதை தீர்க்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். ஆனா இந்த தடவை குழப்பத்தை கொடுக்கல, பெரிய சோதனையை கொடுத்திருக்க. ரகு இறந்ததுக்கு காரணம் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்து இந்த சோதனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியணும். எனக்கு நடந்த கொடுமைக்கு, அநீதிக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு துணையா நின்னது தவிர வேற எந்த பாவமும் அறியாத என் அன்புக்கு நீ துணையா நிக்கணும். இந்த கொலை பள்ளியில இருந்து நீதே அவரை காப்பாத்தணும். இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு நடுவுல எதுக்காகவும் மனசு வருத்தமோ பிரிவோ வந்துடவே கூடாது சாமி. ஆனந்தி, அக்கா குரல் மாதிரி இருக்கு. ஆனந்தி. அக்கா, மாமா வாங்க. ஆனந்தி, இந்தா. வாங்க மாமா, உட்காருங்க. வாங்க கோகிலா, உட்காருங்க. உட்காரு. ஆனந்தி, காஃபி எடுத்து. சரிங்க. இல்ல சகல, இருக்கட்டும், இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். என்னக்கா இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? ஏதாவது அவசர செய்தியா என்ன? உங்க மாமா வேலைக்கு போகணும், அதுக்கு முன்னால உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்பாவும் அம்மாவும் பேசினாங்க. உனக்கு இப்ப 5ஆம் மாசம் நடக்குதுல்ல, இந்த மாசத்துல உனக்கு பூச்சூட்டல் நடத்தணும்னு சொன்னாங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் புள்ள. பூச்சூடலா அப்படின்னா? அது மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு 5ஆம் மாசம் நடத்துற விசேஷம். அத ஆனந்திக்கு செய்யணும்னு அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படுறாங்க. ஆமாமா, அது ஒண்ணுதான் இங்க குறைச்சல். அப்படியே முறையா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி எல்லார் மனசும் குளிர குளிர ஆசீர்வாதம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. முறையா எல்லா சடங்கும் சம்பிரதாயமும் நடந்து இவ உண்டாயிருக்கா. இப்போ இந்த முறை ஒண்ணுதான் விட்டு போச்சு. ஆனந்தி, நீ எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கிற? நீ எந்த தப்பும் செய்யல. சொல்ல போனா எந்த பொண்ணுக்கு இல்லாத துணிச்சலோட இந்த குழந்தைய நீ சமக்கிற. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலை நிமிர்ந்து நில்லு. அம்மா, அண்ணிய நீங்க வேணா பொண்ணு பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அண்ணா அண்ணிய பார்த்து, அண்ணி அண்ணாவை பார்த்து அவங்களுக்குள்ள மனசார முறையா எல்லாமே சரியாதான் நடந்திருக்கு. யாழி, உன் வயசுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. அத்தை என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசணும்னே பேசுவியா யாழி? இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக எங்க அம்மா எது சொன்னாலும் ஜால்ரா போட்டு இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு இல்ல. ஏன்னா எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப சடங்கு சம்பிரதாயம்னு பேசுறியே, இதுக்கு முன்னாடி அண்ணிய அண்ணாதான் கல்யாணம் பண்ணணும்னு நீதானே ஆசைப்பட்டுட்டு இருந்த. அப்படி நீயே முன்னால நின்னு அண்ணாக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பேசியிருந்து அதுக்கப்புறம் அன்னிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருந்தா என்னமா பண்ணிருப்ப? இதே மாதிரி அண்ணிய வேணான்னு கைவிட்டிருப்பியா? ஆனா அண்ணா அப்படி பண்ணல. மனசார அண்ணிய ஏத்துக்கிட்டாரு. மனசார அண்ணாவும் அண்ணியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வாழ்றாங்கல்ல. இதுதான் உண்மையான முறையான வாழ்க்கை. அப்படி சொல்லு யாழினி. உனக்கு புரியறது கூட அம்மாவுக்கு புரியலன்னு தான் வருத்தமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு எல்லாம் புரியும்னா புரிய விடாம இதோ நிக்குதே ஒரு கெட்ட சக்தி, அதுதான் தடுத்து நிறுத்துது. ஐயோ போதும், தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கா, அப்பா அம்மா கிட்ட சொல்லு, எனக்கு எந்த விசேஷமும் வேணாம். இங்க ஏற்கனவே நிறைய குழப்பம் இருக்கு. இதுல சந்தோஷமா விசேஷம் நடத்துற மனநிலையில யாரும் இல்லைன்னு சொல்லுக்கா. ஆனந்தி, இந்த விசேஷம் நடத்துறதே திருஷ்டி கழிஞ்சு எல்லா பிரச்சனையும் சரியா போகணும்னு தான். நீ சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற குழப்பமான நிலையில இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்தினா மனசு கொஞ்சம் சந்தோஷமா மாறும். குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனந்தி. இல்ல மாமா, ஃபங்க்ஷன் நடத்தணும். ஏங்க ஆனந்தி, உனக்கு பூச்சூட்டல் நடத்தியே ஆகணும். அது உனக்காகவோ எனக்காகவோ இல்ல, நம்ம குழந்தைக்காக இதை நடத்தி தான் ஆகணும்.
நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து வந்து நம்மளால தான் நம்ம அம்மாவுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல. இவங்க பேசுறத கேட்டு இந்த பூச்சூட்டல வேண்டான்னு சொன்னா நீயே நம்ம குழந்தைய ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். அந்த தப்ப நீ செய்யவே கூடாது, நாம செய்யக்கூடாது. இந்த ஃபங்க்ஷனை நடத்தியே ஆகணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆமா ஆனந்தி, ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது விலகுன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லு புள்ள. இவ தலையாட்டிட்டா எல்லாம் நடந்துருமா? எதுவும் நடக்காது. ஏன் ஏன் நடக்காது? ஆனந்தி தலையா சச்சா அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் நான் நடத்தி வைப்பேன். பூச்சூட்டெல்லாம் நடத்த மாட்டேனா? நடக்கும். என் வீட்ல எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. இந்த வீட்ல ஆனந்திக்கு உரிமை இருக்கு. இது அவ வாழ வந்த வீடு. இதே வீட்ல பூச்சூட்டல் நடத்துவேன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா உன் வார்த்தையை மீறி இந்த ஃபங்க்ஷன் இங்க நடத்தினா ஆனந்தி வருத்தப்படுவா. நீ எப்படி தடுக்க நினைச்சாலும் சரிமா, நான் என் பொண்டாட்டிக்கு பூச்சூட்டெல்லாம் நடத்துவேன். எங்க எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா அம்மா, அப்பா நிஜமாவே வரமாட்டாங்களாமா? ஐயோ 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 ஐயோ, அப்பா எப்ப வருவாருன்னு கேட்கும் போதெல்லாம் அவன் வரவே வேண்டான்னு சொல்லுவனே. ஏன் சொல்லு பழிச்சு போச்சு. நானே உனக்கு அப்பா இல்லாம ஆக்கிட்டேனே. நீங்க என்ன தெரியலையாமா? நான் கருணாகரன். ரகு என் கூட தான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். உங்களை தெரியுது சார். மித்ரா மேடமோட பாத்திருக்கேன். இவரு அரவிந்த் சார், எங்க கம்பெனி சேல்ஸ் சிஇஓ. மித்ரா மேடம்க்கு சமமான பதவியில இருக்கிறவர். வணக்கம் சார். வணக்கம்மா. விஷயம் கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க சேலத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு வந்தோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த புள்ள அப்பா வரமாட்டாரான்னு கேக்குது. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. புரியுதுமா. என்னதான் கம்பெனில ஒரு பிரச்சனை ரகு அனுப்புனா கூட கம்பெனிக்கு நிறைய வேலையும் பார்த்தவன் தான் அவன். பாவம், ரகு முகத்தை கூட கடைசியா பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் எங்க கூட வேலை பார்த்தவன் ரகு அவன் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தான் சார் வீடு தேடி வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். வீட்டுக்குள்ள அவர் எப்படி இருந்தாலும் வெளிய உங்களை மாதிரி நல்ல ஆளுங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதுவே போதும். மகேஷ் சாரும் உதவி பண்றதா சொல்லிருக்காரு. மகேஷ் சொல்லுவாம்மா, அவன் உதவி செய்யறதும் நாங்க உதவி செய்யறதும் ஒண்ணும் இல்ல. கருணாகரன் சார் கொடுங்க. இங்க பாருங்க, ரகு எங்க கூட வேலை பார்த்திருக்கான்னு மனசாட்சி கட்டுப்பட்டு நாங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். மகேஷ் மாதிரி பணத்தை கொடுத்து சூழ்நிலையை மாத்தி தப்பு செஞ்சவனுக்கு உதவி பண்ணல. இந்தாங்க, இத புடிங்க சார். யோசிக்காதீங்கம்மா, இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்க.